ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே வராக வாசிக்கின்றோம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பாக்கியமுள்ள வசனம் அன்றாட வாழ்க்கையில் ஒரு யதார்த்த நிலைக்கு சற்று முரண்பட்டதாக நமக்கு தெரியலாம். நம்மை பிறர் துன்பப்படுத்தினால் நம்முடைய வாழ்க்கையின் சாயலுக்கு சேறு பூசப்படுமானால் அது எப்படி நமக்கு சந்தோஷத்தை தரும் என்று ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கேள்வி எழும்பலாம். அது எப்படி நமக்கு ஆசீர்வாதமாக காணப்படும்? ஆண்டவர் சொன்ன இந்த பாக்கிய வசனத்தை புரிந்து கொள்வதற்கு இதற்கு முன்புள்ள வசனத்தையும் சேர்த்து நாம் வாசிக்க வேண்டும். நீதி நிமித்தம், தேவனுடைய வார்த்தை நிமித்தம் துன்பம் வருமானால் நாம் எப்படி பாக்கியவான்களாக இருப்போமோ அதுபோலத்தான் இதுவும். பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கின்றதன பொழுது தெசலோனிக்கே சபையை சேர்ந்த விசுவாசிகள் சந்தோஷத்தை பற்றி அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆகையினால் தான் பவுல் சொல்லுகிறதான பொழுது, நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களானீர்கள் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். பிலிப்பு பட்டணத்திலே சிறைசாலையின் நடுஇரவிலே அடிக்காயங்களுடன் கால்கள் கழுமரத்தில் மாட்டியிருக்க அந்த உபத்திரவத்திலும் பவுலும் சீலாவும் தேவனை பாடி துதித்து ஜெபித்தார்கள். அதற்கு பின்னால் இந்த சந்தோஷத்தை பற்றி பவுல் பிலிப்பு பட்டணத்து சபைக்கு எழுதுகிற அந்த கடிதத்திலே, நீங்கள் மறலாதிருக்கிறது அவர்கள் கெட்டு போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கும் அத்தாட்சியாயிருக்கிறது, இதுவும் தேவனுடைய செயலே. ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுவதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பிலிப்பு 1ஆம் அதிகாரம் 28-30 வருட வசனங்களை நாம் வாசிக்கிறோம். பாடுபடுகிறதற்கு அருளப்பட்டிருக்கிறது என்று பவுல் கூறியது மிகவும் ஆச்சரியமாயிருக்கிறதா? இந்த பாடு கிறிஸ்துவில் நாம் கொண்டிருக்கும் விசுவாசத்து நிமித்தம் வந்தது என்பதை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கு நேரிடுகிற துன்பங்கள் கிறிஸ்துவில் நாம் கொண்டிருக்கிறதான விசுவாசத்து நிமித்தமாக காணப்படுமானால் அது அநேகர் கிறிஸ்துவை கண்டு கொள்ளும் ஒரு சாட்சியாக மாறும். அது உண்மையிலே நமக்கு பாக்கியம்தான். பவுல் அனுபவிக்காத உபத்திரவங்களால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவித்து விட்டோம். ஆனால் அவர் சொல்லுகிறதான பொழுது சந்தோஷமாயிருங்கள் என்பதை அவர் திரும்ப திரும்ப அவர் எழுதுகிறார். ஆம், அப்படிப்பட்ட துன்பம் அவருக்கு பாக்கியமாய் இருந்திருக்கிறது. நாம் தேவ நீதியில் வாழ்கின்றதான பொழுது நாம் முகம் கொடுக்கின்ற சகல நிந்தனைகளுக்கும் தீமையான மொழிகளுக்கும் மிகுதியான சந்தோஷமும் பலனும் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கும் என்பது நிச்சயம். அதிகாரிகளுக்கும் நியாயாதிபதிகளுக்கும் முன்பாக நிறுத்தப்பட்டாலும், மீள முடியாத ஒரு ஆபத்தில் நடுவில் சிக்கினாலும் கூட, கொடிய பகைவராலோ அல்லது கள்ள நண்பர்களாகவும் நாம் சூழப்பட்டாலும் கூட, பவுல் கிறிஸ்துவின் உயர்த்தெழுதலின் வல்லமையை தொடர்ந்து அவர் அனுபவித்து வந்தார். அதுதான் பெரிய பாக்கியம். எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடி, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். ஆண்டவருக்காக நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான கஷ்டங்களையும் வேதனைகளையும் துன்பங்களையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிப்பீர்களானால் நிச்சயம் அதற்கேற்ற பிரதிபலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நிச்சயம் நாம் தான் பாக்கியவான்களாய் காணப்படுவோம். நாம் அவருக்கென்று வாழும்படியாக ஒரு விஷயம் கூட தெய்வ சமூகத்தில் நாம் அர்ப்பணிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் வேதனையின் மத்தியிலும் அவர் சொன்ன ஒரே வார்த்தை, சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். எல்லா துன்பத்தின் மத்தியிலும் அவர் சந்தோஷமாய் காணப்பட்டார். தேவனுடைய பணியை வல்லமையாக செய்தார். கர்த்தர் அவரை எடுத்து பயன்படுத்தினார் என்று சொன்னார். இன்று தேவனுடைய ஊழியத்தில் காணப்படுகிற எனக்கு அன்பான தேவனுடைய தாசர்களே, கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த போதுமானவர். சகலவிதான உபத்திரவத்திலும் துன்பத்திலும் பவுலை போல எப்பொழுதும் சந்தோஷமாய் தேவனுடைய பணிகளை செய்யும்படியாய் தேவனுடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். தேவ கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வதாக. ஜெபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறப்பா. எங்களுக்கு நேரடியான சகல விதமான துன்பத்திலும் துயரத்திலும் ஆண்டவரே, அதை நாங்கள் பாக்கியமாய் கருதி உம்முடைய வேலைகளை செய்ய உமக்கென்று வாழ
கர்த்தர் யாவருக்கும் கிருபையில கொடுத்து வழி நடத்துமாப்பா. எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க முடியாது நீர் எங்களை போதிக்கிறீர் ஆண்டவரே. இப்படிப்பட்ட பாக்கியத்துக்கு தகுதி உள்ளவர்களாக தகப்பன் யாவரையும் மாற்றும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.